ஹாய் எல்லாருக்கும். இன்னைக்கு வேதாவோட ஸ்கூலுக்கு தான் வந்து போக போகிறோம். வேதாவோட ஸ்கூலில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் சொல்லி இன்வைட் பண்ணியிருக்காங்க. பட் மேடம்க்கு வந்து உடம்பு சரியில்லாதனால மார்னிங் வந்து ஸ்கூலுக்கு அனுப்பல. ஆஃப்டர்நூன் நான் வரும்போதே கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க மேம்க்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். அவங்களோட ஸ்கூலில் வந்து எனக்கு ஒரு பிடிச்ச விஷயம் என்னென்னா, எப்பயுமே வந்து நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருப்பாங்க. அந்த ஆம்பியன்ஸே வந்து ஒரு மாதிரி நல்லா இருக்கும். வேதாவோட ஸ்கூலுக்கு வந்து போகிறதுக்கு அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ இல்லையோங்க, ஆனால் இந்த குட்டி தியா இருக்கா பாருங்களா, அவள் வந்து ரொம்பவே ஈகராகவும் குஷியாகவும் இருந்தா. இந்த நோட்டீஸ் போர்டில் இருக்க ஆர்ட்லாம் வந்து ரொம்பவே க்யூட்டாக இருந்தது, அழகாக வரைஞ்சிருந்தாங்க. ஐ திங்க் பசங்க தான் பண்ணியிருப்பாங்கன்னு நம்புகிறேன். அதை நல்லா பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் டே அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. எஸ், இட்ஸ் அ கிராஜுவேஷன் டே. இப்போலாம் இது வந்து ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு போல இருக்குது. ஏன்னா நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் கிராஜுவேஷன்னா வந்து நம்ம காலேஜ் முடித்த பின்னாடி தான் வந்து செலிப்ரேட் பண்ணியிருப்போம். ஆனால் இப்போலாம் பாருங்கள், இந்த எல்கேஜி யூகேஜிலே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க செலிப்ரேட் பண்ணுறதுக்கு. ஆனால் என்ன ஒன்று, கிராஜுவேஷன்னா என்னன்னே தெரியாத புரியாத பசங்களுக்கு கிராஜுவேஷன் டே செலிப்ரேஷன் வச்சு என்னடா பண்ண போகிறீங்க அப்படின்ற ஒரு கொஷின் தான் ரைஸ் ஆகுது. ஓகே, அந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வெளியில் கீழே இறங்கி வந்தால் பசங்க வந்து கிரவுண்டில் விளையாடிட்டு இருக்கிறத பார்த்ததும் தியா வந்து என் கையை பிடிச்சி இழுத்துட்டு அவள் பாட்டுக்கு போயிட்டே இருந்தா. அம்மா வாமா நம்மளும் போய் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பாருங்கள், போகிற வழியில் வந்து அவளுக்கு ஒரு பூச்செடி வேறு கண்ணுக்கு பட்டுருச்சு. உடனே பறிச்சாச்சு. அடுத்து என்ன, அதை பிச்சும் போட்டாச்சு. அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவள் உட்காந்துட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது அவள் கண்ணுக்கு வந்து இந்த வள்ளுவர் சிலை வந்து தென்பட்டுருச்சு போல இருக்குது. உடனே அதில் உள்ளேயும் வெளியும் போய் போய் இறங்கி ஏறி விளையாடிட்டு இருந்தா. சடனாக வந்து ஏதோ விரல் வெட்டி எண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா பண்ணுறா இந்த பையப்புள்ள அப்படின்னு சொல்லிட்டு நானே கொஞ்சம் நேரம் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்து புரிஞ்சது, ஏதோ அம்மா வந்து வீடியோ எடுக்கிறாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போஸ் கொடுக்க தான் வந்து ட்ரை பண்ணியிருக்கா அப்படின்ட்டு. ஓகே, அவளையும் வந்து வலிச்சு வலிச்சு ஒரு 2 3 ஃபோட்டோஸ் வந்து எடுத்தாச்சு. எடுத்துட்டானா அவளுக்கு வந்து ரொம்பவே வந்து டைம் பாஸ் ஆச்சுங்க இந்த ஸ்கூலில் வந்து. ஃபைனலாக வந்து வேதாவோட கிளாஸ் ரூமுக்கு போயிட்டு மேம் கிட்டலாம் பேசிவிட்டு அவளோட சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் டைம் பாஸ் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு.